ஹலோ கைஸ், வெல்கம் டு வின் வரைக்கும். இப்போ நான் வந்து பார்ட் 48 தான் கைஸ் பார்க்க சாப்டர்க்குள்ளே போகலாம் கைஸ். இந்த மாதிரி சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மெய்டு தான் கைஸ், இந்த லூனாவோட மெய்டு இருப்பாள், அவள் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க சிப்ளிங்ஸ் கிட்ட. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த மிஷினையும் கூட ஒரு உருப்படியாக பண்ண தெரில, நீங்கள் கண் முன்னாடியே வந்து நிற்காதீங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கைஸ். இந்த மெய்டு அந்த 2 அசாசின் கட்டியும் அப்படி சொல்லிவிட்டு வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் டைஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம், நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பா கைஸ். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபீமேல் அசாசின் இருப்பாள், அவள் இருந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு தானே பண்ணணும், நாங்கள் வந்து திரும்ப இந்த தப்பு பண்ண மாட்டோமா, நீ ஏன் வந்து எங்களை வந்து அபார்டன் பண்ணுறீங்க, நான் வந்து நீங்கள் கொடுத்த எல்லா மிஷினும் செஞ்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவள் கதறி இப்படி அழுதுட்டு இருப்பா கைஸ். அவள் அழுதுட்டு இருக்கும்போது அந்த மெயின்ட்டு எட்டி அவளை உதச்சிட்டு சும்மா வந்து நாய் மாதிரி சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காத, ஒரு குறிப்பிட்ட வேலையும் கொடுத்த வேலையும் கூட ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து உங்களால் செய்ய முடியல, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடென்டிட்டிஸாக தெரிஞ்சிருச்சு, இப்போ வந்து உங்களை வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை வந்து வர்றதே வேஸ்ட்டாக போயிடுச்சு, இதுக்கு பின்னாடிக்கு எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிடுவா கைஸ். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மேல் அசசின் இருப்பாள், அவன் வந்துட்டு அம்மா நீங்கள் வந்து ஹெல்த்தியாகவும் உங்கள் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது வேண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மேல் அசசின். இப்போ 2 பேருமே வந்து அந்த மதர்ன்னு இவ்வளோ நாள் வந்து பாசம் வச்சு வளர்த்தா அவங்க 2 பேரும் வந்து அவன் மேலே வந்து பாசமாக இருப்பாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக லவ்வோடு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி அபார்டன் பண்ணிட்டு போயிடுவாள். அவள் வந்துட்டு எதுவுமே பேசாமல் போயிடுவா கைஸ். அப்படி பேசும்போது தெரிஞ்சு அங்கே இருக்கிற அன்சாண்டல் ஃபேமிலி இருக்க மாட்டேன், வந்து வெளியில் வந்திருப்பாள், இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாள். அப்படி வரும்போதே இருந்துட்டு அவள் வந்துட்டு நினைக்கிறா, எனக்கு வந்து இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போ எப்படியா இருந்தாலும் வந்து அந்த மேஜிக் ஸ்வாட்ச் மாதிரி உனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து யங் மாஸ்டராக தான் இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த பர்சன் வந்து சொன்னது வந்து கரெக்டாக போச்சு, இப்போ வந்து யங் மாஸ்டரால் வந்து மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் ஷேட் எனர்ஜி யூஸ் பண்ண முடியுது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இப்போ என்ன தான் இருந்தாலும் யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சி நெருங்கி என்னை நோக்கி வந்துடுவார், அதாவது லேடி லூனாவோட வந்து என்னை வந்து நெருங்கி வந்துடுவார், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த ஒரு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன் போதும், அந்த பர்சன் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி என்னை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி இந்த மெய்டு வந்து சொல்லிட்டு நினச்சிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்போ நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ சீனை கட்டி டைக்கனில் காட்டுறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் அது அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து ஹீரோ காப்பாற்றிட்டு பாருல, அவன் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து அல்லுன்னு ஒருத்தர் இருந்தான், ஆனால் அவன் வந்து இங்கே இல்லை, அவன் வந்து வெளியில் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு அவனை நல்லாவே தெரியும், அவனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் வந்து நீ வந்து உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறான், ஆனால் வந்து அவன் சாகிறப்போ வந்து அவன் வேறு மாதிரி சொன்னான், அவன் வந்து நீ வந்து இப்போதைக்கு வந்து யங்கஸ்டாக இருக்க, நீ வந்து அவனை நெருங்க முடியாதுன்னு சொன்னான், அவன் வந்து பர்சன் தான் மென்ஷன் பண்ணான், அவன் வந்து லேடின்னு மென்ஷன் பண்ணல, அப்போ இதுக்கு பின்னாடிக்கிறது வந்து உங்கள் அம்மா கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு மேலேருந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது இருந்துட்டு எனக்கு வந்து அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸும் தெரியாது யங் மாஸ்டர், அந்த மாதிரி அல்லு வந்து நாங்கள் எல்லாருமே பிரித்து வரும்போது அவன் வந்து ஒரே விஷயம் தான் எங்கள் எல்லா சிப்ளிங்ஸ் கிட்டையும் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு சரி என்ன சொன்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் மதர் வந்து ரன் சேனலில் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கிறவங்க கூட வந்து ஒரு டீல் மேக் பண்ணியிருக்காங்க, அந்த டீல் வந்து கரெக்டாக போச்சுன்னா வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு சின்ன பிசுறு தட்டுச்சுனாலும் வந்து நம்ம எல்லாரோட லைஃபுக்குமே வந்து ஒரு டேஞ்சர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அவர் திங்க் பண்ணிவிட்டு அப்போ அவங்க பிசுறு தட்டக்கூடாதுன்னு சொன்னது வந்து என் உடம்புல கேர்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி நான் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் கேட்பாங்க கைஸ், அங்கே கோஸ்பிளேட் தான் இருப்பான், அவன் தான் வந்து ஹீரோ கிட்ட கேட்பான் எங்கே மாஸ்டர் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் இல்லை என்னோடய அக்கா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கேட்க வேண்டியதுக்கு நான் நேராக போய் இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது லேடி லூனாவை தேடி போயிட்டுருப்பாரு. இப்போ சீன் அங்கே கட்டாகுது, இந்த மாதிரி லேடி லூனா வந்து அந்த சைன் கேல வந்து ஆப்போசிட்லேருந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து உன்னோட ஜாபில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப நன்றி, அது இல்லாமல் எங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது, எங்கள் இன மக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லூனா கிட்ட வந்து அந்த செயின் கேள் வந்து சொல்லிட்டு இருப்பா கைஸ். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது லூனா வந்துட்டு ஓ அப்படியா பரவாயில்ல, நீ வந்து இப்போ சொல்கிறது வந்து என்னோடய தம்பி கேட்டான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது
வந்து அப்போ விண்டோஸில் பார்க்கும்போது வந்து அங்கே மழை பெஞ்சிட்ருக்கும். அப்போ கேட்டுக்கு வெளியில் வந்து ஹீரோ நின்றுட்டுருப்பார். என்ன என்னோடய தம்பி வெளியில் நின்றுட்டுருக்கான், என்னாச்சு ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்து இப்போது உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க 2 பேர் மட்டும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது லூனா வந்துட்டு கேட்டுட்டு சிரிக்கிறா. அப்படி என்ன சொல்ல வர்ற, இந்த மாதிரி என்னோடய நேனி, அதாவது அவங்க மெய்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பர்சனல் மெய்டை வந்து நம்ம மெய்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து நேனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது கில்லியுமே வந்து ஒரு நேனி அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த மெயினே வச்சுக்கலாம். அந்த அப்போ நீ என்ன சொல்ல வர ஜின், இந்த மாதிரி என்னோடய மெய்டு வந்து இந்த மாதிரி அசாசினை வந்து வளர்த்துருக்கா, அதுவும் எனக்கே தெரியாமல். அது வளர்த்தது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி உன்னை கேர்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து என்னோடய மெய்டு தான் வந்து ஒரு ரீசனாக இருக்கான்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்பார் கைஸ். அதை உட்காந்துட்டு இருப்பார், ஒரு வார்த்தையும் கூட பேசாமல். அப்படி பேசாமல் இருக்கும்போது, ஏய் ஜின், நீ வந்து உன்னோட இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய மெய்டு வந்து அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அந்த அசாசின் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து பொய் சொல்லி அதை வந்து திசை தரப்பாக பார்த்துருப்பாங்க. நாம் ஏன் வந்து மெய்ட் கடை வந்து பேசும்போது என்னோடய மெயின் கடை வந்து இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு பெஞ்சில் தட்டிட்டு என்ன சொன்னால், மன்னிச்சிரா, நீ ஏன் வந்து என்னோடய மெய்டு வந்து தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அவள் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எங்கேன்னு கேட்கும்போது, வா இப்போயே போய் என்னோடய மெய்டை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மெய்டு வந்து ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பா கைஸ். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து லூனா வந்து உள்ளுக்குள்ளே போய் ஹீரோ தான் இருப்பார், 2 பேரும் உள்ளுக்குள்ளே போய், ஏய் என்னாச்சு என்னாச்சு மெய்டு, இந்த மாதிரி வந்து என்னோடய தம்பி வந்து நீ இந்த மாதிரி வந்து அசாசின் வந்து வளர்த்திருக்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போது ஹீரோ என்னோடய தம்பி வந்து ஏன் வந்து அவங்க பாதர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு உண்மை தான், நான் வந்து அசாசின் வளர்த்தது வந்து உண்மை தான், ஆனால் அவங்க வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி பாதர் பண்ணது வந்து அது எனக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு மிஷினில் வந்து ஹீரோ வந்து பார்த்து அவங்க அப்படி தான் வந்து பாதர் பண்ணியிருக்கணும், நான் வந்து எந்த ஆர்டர்ஸும் கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லும்போது லூனா வந்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி சோகத்திலே பேசிட்டு இருப்பாங்க, ஒரு அழுக கலந்த ஒரு சோகத்தில். நீ ஏன் வந்து இப்படி பண்ணீங்க நானி, நீங்கள் வந்து ஏன் எனக்கு தெரியாமல், எனக்கு வந்து எந்த விஷயமே தெரியாமல் வந்து இந்த மாதிரி அசாசினை வளர்த்துனீங்க, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கு போல் நான் வந்து ஃபேமிலி ட்ரையல்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது கோர்ட் இருக்குல்ல கைஸ், அது மாதிரி அங்கே வந்து ஃபேமிலி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் லேடி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஷாக்கில், அப்போ நீ ஏன் வந்து இது எதுவுமே சொல்லல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு இந்த மாதிரி லேடி, உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிற எல்லா உங்களோட பர்சனல் மெய்டு, அதாவது இவ்வளோ தவிர்த்து வந்து உங்களுக்கு எனக்கு கீழே இருக்கிற மெய்ட்ஸு, அப்புறம் பட்லர்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு வருஷம் 1 மாதத்துலேயே வந்து இது காணாமல் போனாங்க, நீங்கள் வந்து அது என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு முடிச்சுட்டு பார்க்க, ஏன்னா அவளுக்கு வந்து என்னென்னே தெரியாது. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாருமே வந்து உங்களோட சிப்ளிங்ஸெல்லாம் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அந்தளவுக்கு தைரியம் இருக்கும், ஏன்னா வந்து அப்படியே அவங்க பண்ணியிருந்தாலும் நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை நானே அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய்டு இருந்துட்டு, இல்லை எனக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்களேடி, நீங்கள் வந்து உங்களோட த்ரோனை வந்து ஏன்னு வேண்டான்னு சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் சிப்ளிங்ஸை வந்து கொல்லணும்னு சொல்லித்தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க வந்து அந்த மெமரிஸில் காட்டுறாங்க, அந்த மெய்டு இருப்பாள் அவளோட பாஸ்ட் மெமரிஸில் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து அவள் அந்த ஹவுஸ்லேருந்து இருப்பாள், அந்த ஆர்ஃபனேஜ், அதுலேருந்து வந்து இந்த கிங்டம் மூலமாக போட்ட ஃபைட்டில் வந்து இவங்க வந்து ஃப்ரீ சிட்டிசனாக வந்து வெளியில் விட்டதுக்கப்புறம் அவள் வந்து அந்த ஒரு இது கிடச்சிருக்கு, அவளுக்கு ஒரு கிரேடு மாதிரி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ரன் சேனலில் வந்து ஒரு பர்சனல் மெய்டாக இருக்குது. அது மூலம் வந்து ப்ரொமோட் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து இவ வந்து ஃபஸ்ட்டு சைல்டு, அதாவது லூனா தான் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு, அவளை வந்து வளர்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் வந்து இது வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து எனக்கு நல்லாவே ஒரு இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போகிஸ். அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இவளும் வந்து இந்த லூனா வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, அவள் வந்து அவளோட அப்போவே வந்து அந்த பேட்ரியாக் இருப்பான்ல, ரன் சேனல் பேட்ரியாக், அவனே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி லூனா வந்து இந்த மாதிரி டேலண்ட்டை வந்து இன்ஹெரிட்டட் பண்ணி பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இருந்துட்டு இவளும் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நிறைய குழந்தைக்கு பிறந்தாங்க, நிறைய செர்மனி வந்து நடந்துச்சு. ஆனால் யாரும் வந்து இந்த மாதிரி லேடி லூனாவுக்கு வந்து மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவளோட சின்ன வயசில் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு சொல்லுவா கைஸ், நான் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணேன், என்னோடய தம்பியோட வந்து ஃபைட் பண்ணேன், இந்த மாதிரி என்னோட 2 சிப்ளிங்ஸ் வந்து எனக்கு
அப்போசிஸ் பண்ணி என்னை வந்து ஆப்போசிட்டாக நின்னாங்க. ஆனால் அப்படி இருந்து நான் அவங்களை தோக்கடிச்சிட்டேன் நானி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஓ நல்ல விஷயந்தான் யங் லேடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் வந்துட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல, நான் வந்து என்னோடய சிப்ளிங்ஸை வந்து தோக்கடிக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் கைஸ். அப்போ இருந்து தான் வந்து இவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு வந்து இது கம்மியாகிட்டு இருக்கும். அதை என்ன சொல்கிறது, இவங்க மேலே வச்சுக்க ஒரு ட்ரஸ்ட்டு, இவங்க மூலமாக கிடச்ச அந்த ப்ரைடு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு போகும். அப்படி கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி அப்போ வந்து லூனா வளர்ந்துட்டு தான் இருப்பாள். அப்போ வந்து எடுத்துனே வந்து எனக்கு த்ரோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா கைஸ். அவள் வளர்ந்துட்டு இருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற எல்லா சிப்ளிங்ஸுமே வந்து அடித்து போட்டு துவன்னு துவைச்சிட்ருப்பாள். எல்லாத்தையுமே வந்து போட்டு அடிக்கிறது எல்லாத்தையுமே. ஏன்னா லூனாக்கு ஈக்குவலாக வந்து அங்கே யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து லூனா ஃபேஸ் பண்ணி எல்லாருமே வந்து மண்ணை கவிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த லூனாவும் இந்த மெய்டு வந்து பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்கல நானி அப்படின்னு சொல்லும்போது யங் லேடி ஏன் இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் த்ரோன் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரை வந்து பண்ணித்தான் உங்களுக்கு வந்து உனக்கு த்ரோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யங் லேடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லூனா வந்துட்டு அப்படின்னா அப்படிப்பட்ட த்ரோனே எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து த்ரோன் கிடைக்கும்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது, இந்த மாதிரி என்னோடய சிப்ளிங்ஸு என் கையில் வந்து ரத்தக்கரை பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அந்த த்ரோன் கிடைக்குன்னா அதில் வந்து எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ரொம்ப ஷாக்காகிடுவா கைஸ். ஏன்னா வந்து லூனா தான் வந்து இப்போதைக்கு அவன் நினச்சானா வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவை இப்போ எப்படி ஹீரோ வந்து இப்படி அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறோ அது மாதிரி வந்து லூனா வந்து அப்போ ட்ரஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவன் நினச்ச இந்த மாதிரி வந்து பொசிஷனில் இருக்குன்னு கேட்டால் அப்போ வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஆப்போசிட் வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து யாருமே கிடையாது, எந்த சிப்ளிங்ஸுமே கிடையாது. ஆனால் அப்படின்னு வந்து இந்த மாதிரி மற்ற சிப்ளிங்ஸ் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி சொன்ன இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க யங் லேடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லூனா வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்களை அழிக்கிற ஸ்வாடாக இல்லாமல் வந்து நான் என்னோடய சிப்ளிங்ஸ் என்னோடய ஃபேமிலிஸ் வந்து பாதுகாப்புற ஒரு கார்டிங் ஸ்வாடாக மாறுறேன், நான் அந்த மாதிரி ஃபேமிலி வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறதே தவிர்த்து நான் வந்து கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லும்போதே வந்து அந்த அவளுக்கு இருக்கிற ட்ரஸ்ட்டு அந்த ப்ரைட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து த்ரோன் வந்து வேண்டான்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு சரி யங் லேடி நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து லேடி லூனா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நானி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரோன் மேலே வந்து அவளுக்கு வந்து எந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற சிப்ளிங்ஸ்லாம் வந்து இந்த லூனாவை வந்து எதிர்க்க முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் லூனாக்கு கீழே இருக்கிற இந்த சர்வன்ஸு அவங்களோட பட்லர் இவங்க எல்லாத்தையுமே போட்டு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு லூனா மேலே இருக்கிற வெறியை வந்து இவங்க கீழே இருக்கிற அந்த சர்வன்ஸ் கிட்ட காமிச்சு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து எல்லா சிப்ளிங்ஸுமே வந்து கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து இந்த மெய்டு வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பாள். அது நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன தான் நோட் பண்ணால் வந்து இவளை ஏன் யாருனாலையும் கொல்ல முடியாது கேட்காது. ஏன்னா இவள் வந்து டேரெக்டாக பர்சனல் மெய்டு, இவளை வந்து தொடுற அந்த பவர் வந்து யாருக்குமே கிடையாது. அது தொட்டால் வந்து டேரெக்டாக வந்து இப்போ லூனாவோட கனெக்டாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி லூனாவை வந்து ஸ்ட்ரைட்டாக போய் மற்ற சிப்ளிங்ஸ் வந்து அந்த வெறியில் போய் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு பர்சனல் மெய்டு மேலே வந்து யாருமே டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் லூனாக்கு கீழே இருக்கிற எல்லா சர்வன்ஸுமே வந்து லூனா மேலே இருக்கிற வெறியில் வந்து கொண்டுட்ருப்பாங்க. அப்படி கொண்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த மாதிரி ரன்சாரில் வந்து ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு சிப்ளிங்ஸ் கிட்ட போய் அவள் வந்து பேசியிருப்பாள். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் வந்துட்டு இன்னும் ஃபேஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவன் வந்துட்டு நீ இந்த மாதிரி லூனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கில்ல, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண, உன்னோட லாயல்ட்டி வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு நீ வந்து மற்றவங்க முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கிற, ஆனால் நீ சிரிச்சிட்டு இருக்கிற முகத்துக்கு முன்னாடி என்னக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ என்னை ஃபாலோ பண்ணு, நீ என்ன நினைக்கிறியோ அது வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கிஸ். அவன் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு ஃபைனலாக வந்து இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பாள். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கீழே மற்ற சிப்ளிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த மற்ற சர்வன்ஸ் எல்லாம் கொலை பண்ணுறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த லூனா வந்து இப்போ ப்ரெசன்ட்டில் காட்டுவாங்க. இதெல்லாம் பாஸ்ட் வந்து ப்ரெசன்ட்டில் காட்டும்போது லூனா வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பாள். ஏன்னா அவள் வந்து மதர் மாதிரி ஒரு கூடவே இருந்த ஒரு இவங்க வந்து இப்படி துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லூனா அங்கேருந்து போயிடுவா கைஸ். அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து அந்த ட்ரெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற நைட்ஸும் வந்துடுவாங்க. நைட்ஸ் வந்தோடனே வந்துட்டு சரி யங் லேடி நான் வந்து உங்கள்கிட்ட இருந்தது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், உங்கள் கூட இருந்தது வந்து இவ்வளோ வந்து நான் ஹானராக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அதாவது தப்பு பண்ணி தான் என்னை மன்னிச்சிருக்கேன் யங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா கிஸ். லூனா வந்து வெளில போயிடுவா. அதுக்கப்புறம் இவளை வந்து அந்த ட்ரெயில்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ வந்து அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக நீ இல்லை, உனக்கு மேலே யாராக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்து அவங்க வந்து உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்காத, ஆனால் அவன் மற்ற எல்லாத்தையுமே வந்து பாடக்கையாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான்,
மேலே யார் இருக்கிறான்னு சரி அவன் வந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைப்பார் கைஸ், அவன் காப்பாற்றினாலும் வந்து கரெக்டாக வந்து அபாண்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களை பற்றி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இருக்குது, அதனால் வந்து அதை வந்து நான் ட்ரேட் பண்ணி வந்து நான் என்னோடய லைஃப் வந்து பாதுகாத்துக்குவேன். அதாவது ஹீரோ வந்து இந்த எனர்ஜி, ஷேடோ எனர்ஜி, மேஜிக் யூஸ் பண்ணுறது கைஸ். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சரி நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா வந்து நான் அங்கேருந்து கிளம்புறேன் எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவேன் கைஸ். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து இருந்துட்டு அந்த நைட்டு பக்கத்தாடி இருப்பான்ல கூட்டிகிட்டு போன நைட்டு, அவன் இருந்துட்டு நீ வந்து நல்ல வேலை பண்ண, அந்த பர்சன்கிட்ட இருந்து வந்து இந்த மெசேஜ் தான் வந்துச்சு, நீ நல்ல வேலை பண்ணன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்வாட் எடுப்பாங்க கைஸ். அப்போவே வந்து இந்த மெய்டை வந்து போட்டு தள்ளுறதா பிளானு. அவன் வந்து அவனோட பேர் எதுவுமே வெளியில் வரக்கூடாது, அப்போவே வந்து அந்த ட்ரேசஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு அப்போவே வந்து அந்த நைட்டை வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பான், அந்த மெய்டை போட்டு தெளியிற அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஸ்வாட் எடுக்கும்போதே வந்து அவனுக்கு வந்து ஒரு வெட்டு விழுகுது. என்னென்னு பார்த்தா அந்த பக்கம் லேடி லூனா வந்து கொடூரமான ஆராவை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தைரியமாக இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி என்னோடய பர்சனல் மெய்டு மேலேயே கை வைக்க பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து நான் யாருன்னு மறந்து போயிடுச்சு போல், நான் யாருன்னு இப்போவே உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து சரியான கோவத்தில் இருப்பாள் கைஸ் லேடி லூனா. கைஸ் இதோட வந்து இந்த பார்ட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் இப்போ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ்.